பித்தப்பை கல் வர்றதுக்கு முக்கியமா 2 காரணம். மாஸ்டர் செக்கப் எடுக்க போயிட்டு அல்லது வேற எதுக்காவது ஸ்கேன் பண்ண போயிட்டு அங்க வந்து பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி வர்றவங்க தான் அதிகம். சாப்பிட்ட உடனே நெஞ்செரிச்சல், வயிறு வலி, வயிறு உப்புசம் வந்து ஏற்படலாம். இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க பித்தப்பை கல்லாம் வராங்க, அவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவீங்க நீங்க? பித்தப்பை கல் இருக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிடணும், எல்லாம் சாப்பிடக்கூடாது? ஐபிஎஸ் வந்து மோஸ்ட்லி டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்கர், ஆங்ஸைட்டி இது போன்ற மனது சம்பந்தப்பட்ட விஷயங்களால வருது. எல்லா நேரத்துலையும் நான் ஃப்ரூட் ஜூஸ் தான் எடுப்பேன் அப்படின்ட்டு ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ஃபைபர் வந்து அங்கே கிடைக்காம போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ இங்கே பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல் தாங்க. ரீசெண்டாக நிறைய பேர் வந்து பித்தப்பை கல்லால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? இந்த பித்தப்பை கல் வரதுக்கு என்ன காரணமாக இருக்குது, பித்தப்பை கல் வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணும், முக்கியமாக நமக்கு பித்தப்பை கல் இருக்கா இல்லை எப்படி தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றி டீட்டெயிலாக பேச நம்ம கூட டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட தான் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன் முரளி. சரி, இப்போ இந்த பித்தப்பை கல் எடுத்துக்கலாமே. ஒருத்தவங்க வந்து பித்தப்பை கல் வர்றதுக்கு என்ன சார் காரணமாக இருக்குது? பித்தப்பை கல் வர்றதுக்கு முக்கியமாக 2 காரணம். அதாவது பித்தப்பை கல்ல வந்து 2 வகை இருக்கு. பிக்மெண்டேஷன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது பைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைல் ஸ்டோன்ஸ் அப்படின்றது வந்து அங்கே சுரக்கிற நிறமியினால, அதாவது பித்தம்னால படிஞ்சு 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 அது பித்தப்பை கல்லா வந்து மாறுது. கொழுப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னா அங்கே வந்து கொலஸ்ட்ரால் ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இதில் சிங்கிள் ஸ்டோன் இருக்கு, மல்டிபிள் ஸ்டோன் இருக்கு, ஸ்லட்ஜ் இருக்கு, இந்த மாதிரி 3 வகையா இருக்கு. இந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு அந்த கால் பிளாடர் டக்ட்னு சொல்லுவாங்க, ஜிபிடின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பிளாக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு எமர்ஜென்சி மெடிக்கல் கண்டிஷன். அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் கண்டிஷனில் ஜுரம், வாந்தி, வயிறு வலி, தாங்க முடியாத வயிறு வலி இதெல்லாம் வந்து இருக்கலாம். ஸோ பித்தப்பை கல் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பித்தப்பை கல் வந்து சிம்டமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷனை விட ஆக்சிடென்டல் ஐடென்டிஃபிகேஷனில் தான் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி வயிறு வலி, வாந்தி, ஜுரம் இதெல்லாம் வந்து கிளினிக் வர்றவங்களை விட மாஸ்டர் செக்கப் எடுக்க போயிட்டு அல்லது வேற எதுக்காவது ஸ்கேன் பண்ண போயிட்டு அங்கே வந்து பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி வர்றவங்க தான் அதிகம். இது வந்து சைலண்ட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. பித்தப்பையில கல் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான அறிகுறிகளுமே இருக்காது, அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நெஞ்செரிச்சல், வயிறு வலி, புளியேப்பம், வயிறு உப்புசம், மலச்சிக்கல் இந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது அசிடிட்டியா அல்லது கேல் ஸ்டோன்ஸான்றது வந்து பேஷண்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். டாக்டர் கிட்ட வரும்பொழுது அவங்க ஸ்கேன் எழுதி கொடுத்து இது பித்தப்பை கல்னால வருதா இல்லை அசிடிட்டினால வருதான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சார், இப்போ அதே மாதிரி பித்தப்பை கல் இருக்குன்றதுக்காக இடுப்பு வலிலாம் வலிக்கும் சொல்லுவாங்க, அதான் உண்மையா சார்? ஆமாம், வயிறு வலி, இடுப்பு வலி, இந்த நெஞ்சு குழிக்கு நேர் பின்னாடி வலி வந்து வரலாம். சாப்பிட்ட உடனே நெஞ்செரிச்சல், வயிறு வலி, வயிறு உப்புசம் வந்து ஏற்படலாம். மலச்சிக்கல் இருக்கலாம், ஒரு மாதிரி அன்ஈசி சென்சேஷன் இருக்கலாம், சுருக்குன்னு அந்த இடத்துல குத்துற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் நோயினுடைய அறிகுறிகள். இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க பித்தப்பை கல்லாம் வராங்க, அவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவீங்க நீங்க? பொதுவாகவே பித்தப்பை கல் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். அது சிங்கிள் ஸ்டோனா, மல்டிபிள் ஸ்டோனா, ஸ்லட் ஸ்டோனா, என்ன ஸ்டோன் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அந்த சிம்டம்ஸ்க்கு தகுந்த மாதிரி சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் மெடிசன் வந்து நாங்கள் கொடுப்போம். பொதுவாகவே பித்தப்பை கல் இருக்கு, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு, ப்ளோட்டிங் சென்சேஷன் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து டயட் வந்து ஃபாலோ பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். நீங்களே சொல்லுங்க டயட் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு. பித்தப்பை கல் இருக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிடணும், எல்லாம் சாப்பிடக்கூடாது? பொதுவாகவே காரம் அதிகம் உள்ள உணவுகள், எண்ணெய் அதிகம் உள்ள உணவுகள், மசாலா நிறைந்த உணவுகள், புளிப்பு நிறைந்த உணவுகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. இந்த காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டட் குழம்பு ஐட்டம்ஸு, ஃப்ரைடு ஐட்டம்ஸு அண்ட் மசாலா டாப்பிங்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் வந்து சாப்பிடலாம். முக்கியமாக உணவில் வந்து வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம், பப்பாளி சேர்த்துக்கலாம், கொய்யா சேர்த்துக்கலாம், மாதுளை சேர்த்துக்கலாம். மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும். ஓவர் ஈட்டிங் கூடாது. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 4 இட்லி சாப்பிட முடியும்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு வேவுன்னு ஏப்பம் விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் வயிறு வலிக்குது, நெஞ்சில் கட்டை போட்டு அடைச்ச மாதிரி இருக்குது, வாந்தி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் போய் வாந்தியே எடுப்பாங்க. அதனால் உங்களால் 5 இட்லி சாப்பிட முடியும்னா நீங்கள் 4 இட்லியோடு நிறுத்திக்கிறது நல்லது. நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், இப்போது ஒரு தோசைக்கு 4 கரண்டி குழம்பு ஊற்றிட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நிறைய காரம் போட்டு, மசாலா போட்டு, இஞ்சி, மிளகு, பூண்டு எல்லாமே போட்டு அதிகம் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் அதிகப்படுத்தும் பொழுது நாக்குக்கு வேணா ருசியாக இருக்கலாமே தவிர வயிற்றுக்கோ குடலுக்கோ அது வந்து நல்லது கிடையாதுன்றதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்.
டெய்லி உணவுல 2 காய் 2 பழம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது மதிய உணவுல 2 காயும் ஈவினிங் டைம் ஏதாவது 2 ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கணும். சரி, இப்ப அதே மாதிரி பித்தப்பை கல் இருந்தா வந்து ஜாண்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் பிளாடர் டக்ட்ல வந்து பிளாக் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஜாண்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அது ஃப்ளோட்டிங் ஸ்டோனா இருக்கு அப்படின்னா சம்டைம் அது அந்த கால் பிளாடர் டக்டை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. எனவே கேல் ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. சரி, இப்போ எனக்கு கேல் ஸ்டோன்ஸ் இருக்கு, ஆனா எந்த ஒரு தொந்தரவுமே இல்ல, ரிமூவ் பண்ணலாமா இல்ல அப்படியே வச்சுக்கிறது நல்லதா சார்? அதை வந்து சைலண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைலண்ட் ஸ்டோன் இருக்கும்பொழுது எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை அப்படின்னா அதை நீங்க ஐடியலா விடுறது நல்லது. ஆனால் உங்களுக்கு வலியோ வாந்தியோ ஜுரமோ அல்லது வேறு ஏதேனும் அறிகுறிகளோ இருந்தா நீங்க உடனடியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. அதிகாலை நேரத்துல கடுமையான வயிறு வலி, வாந்தி வரக்கூடிய உணர்வு, சில பேர் வாந்தி எடுப்பாங்க, கடுமையான ஜுரம், இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது பித்தப்பை கல் இருக்கு அப்படின்னா அது பித்தப்பை கல் அறிகுறியா இருக்கலாம். சரி, இப்போ அதே மாதிரி நம்ம வந்து குடல் எடுத்துக்கலாமே, குடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்க என்னெல்லாம் பண்ணலாம்? நம்முடைய 2வது மூளை வயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஒரு வேலையில பிஸியா இருக்கோம், தண்ணி குடிக்கணுன்ற ஒரு உணர்வு கூட வராது, அதே நேரம் பசியும் எடுக்காது. இதுவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வெட்டியா இருப்போம், காலைல எழுந்திரிச்சோடனே டீயோ காஃபியோ குடிச்சிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், நல்ல ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம், திரும்ப பிரஞ்சுக்கு ஏதாவது சாப்பிடுவோம், திரும்ப லஞ்சுக்கு நல்லாவே சாப்பிடுவோம், திரும்ப ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ இந்த மாதிரி ஏதாவது எடுப்போம், நைட்டு அருமையான டின்னர் வந்து முடிப்போம். ஏன் பிஸியாக இருக்கும்பொழுது பசிக்காத அந்த வயிறு ஒரு வேளையும் இல்லாத போது இந்த மாதிரி பசிக்குது. ஸோ நம்முடைய வயிறு என்பது 2வது மூளையா நம்ம கருதலாம். இப்போ அந்த வயிறுல செரிக்கக்கூடிய உணவுகள் குடல் வழியா போகுது. அப்போ குடல் வந்து நல்லா கிளீனா இருந்தாதான் உங்களுக்கு அங்கே டாக்ஸின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கும். ஸோ நீங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மாத்திரை எடுக்கலாம், அடிக்கடி எடுக்கக்கூடாதுன்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப குடல் நலத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ஃபுட் அண்ட் ஃப்ரூட்ஸ், இதுதான் முக்கியமா நீங்க எடுத்துக்கணும். தினமும் உங்களுடைய டயட்ல 2 பச்சை காய்கறிகள், ஒரு உதாரணத்துக்கு வெள்ளரிக்காய், கேரட்டு, கேபேஜ், இதெல்லாம் வந்து நீங்க பச்சையா ஓரளவுக்கு சாப்பிடலாம். இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுல நார் சத்தும் இருக்கு. பழங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா மாதுளை, கொய்யா, பப்பாளி, இது எல்லாமே உங்களுக்கு நார் சத்து மிகுந்த பழங்கள். ஸோ நீங்க நார் சத்து மிகுந்த காய்கறிகள், பழங்கள், உணவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறது ரொம்பவே அவசியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு பாட்டில் எடுத்துட்டு போனேன், அந்த பாட்டில் அப்படியே எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய உயரம், உடல் எடை, வயது, இதை பொறுத்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரை தண்ணி குடிக்கிறது நல்லது. நிறைய பேர் வந்து ஃப்ரூட் ஜூஸ் எடுப்பாங்க. ஃப்ரூட் ஜூஸ் நல்லது தான், தப்பு கிடையாது. யாரால பழங்களை அப்படியே சாப்பிட முடியாதோ அவங்க ஃப்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாமே தவிர எல்லா நேரத்துலையும் நான் ஃப்ரூட் ஜூஸ் தான் எடுப்பேன் அப்படின்ட்டு ஃப்ரூட் ஜூஸை எடுக்கும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ஃபைபர் வந்து அங்கே கிடைக்காம போகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு பழங்களை உரிச்சு அதை முழுசா சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி இந்த குடல் புண் ஏற்படுத்த சார் காரணமா இருக்கு? அதிகமான காரம், அதிகமான மசாலா, நாள்பட்ட மலச்சிக்கல், நேரம் தவறி சாப்பிட்றது, கண்ட இடத்துல சாப்பிட்றது, எது கிடைக்குதோ அதை சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு அந்த செரிச்ச உணவு குடல்ல ரொம்ப நேரம் தங்கி அங்க அமிலம் வந்து ரிலீஸ் ஆகி அங்க குடற்புண் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அடுத்தது மென்டல் டென்ஷன், ப்ரெஷர் இருந்தா கூட அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். ஒரு உதாரணத்துக்கு ஹைப்பர் அசிடிட்டியும் சரி, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய சிடு குடல் நோயும் சரி, அது வந்து முழுக்க மனசும் வயிறும் சம்பந்தப்பட்டது. ஸோ மனக்கவலை, மனச்சோர்வு, மன அழுத்தம், இதெல்லாம் கூட உங்களுக்கு வயிறு புண்ணுக்கும் குடலுடைய இயக்கம் பாதிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகளா அமையுது. சார், இப்போ இந்த ஐபிஎஸ் சொன்னீங்களா சார், சாப்பிட்டு மோஷன் போவாங்க இல்லையா, அது வராம என்ன சார் பண்ணலாம்? ஐபிஎஸ் வந்து மோஸ்ட்லி டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்கர், ஆங்ஸைட்டி, இது போன்ற மனது சம்பந்தப்பட்ட விஷயங்களால வருது. ஸோ உங்களுடைய டென்ஷன் ஏன் வருது, எதனால வருது, இப்போ இந்த டென்ஷன் தேவையில்லாம நம்ம போட்டு குழப்பிக்கணுமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. எங்க வெளியே கிளம்புறதா இருந்தாலும் ஒரு 1/2 hour பிஃபோர் நீங்க அங்க ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெல் பிளான்டா வந்து நீங்க கிளம்புங்க. அப்படி கிளம்பும் பொழுது உங்களுக்கு தேவையான டைம் வந்து கிடைக்கும், அங்க அர்ஜென்சி வந்து இருக்காது. ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்பொழுது எனக்கு வந்து மோஷன் வர மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரெசன்டேஷனுக்கு நீங்க கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா எந்த ஒரு டென்ஷனுமே தேவையில்லைன்றத மைண்டில் வந்து நீங்கள் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். என்னால் முடியாது,
நான் போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது எனக்கு வயிறு வலி வந்துடும், கேஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை நீங்கள் நிறுத்துங்க. பொதுவாகவே எதிர்மறை எண்ணங்கள் தான் இது போன்ற நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்குது. ஸோ எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ண கற்றுக்கணும் நாம். ஸோ அதே மாதிரி இப்போ ஐபிஎஸ் இருக்கிறவங்க வந்து பழைய சோறு சாப்பிட்டா சரியாகும்னு சொல்கிறாங்களே சார். ஆமாம். ஏன்னா இப்போ பழைய சோறு ப்ளஸ் தயிர் அப்படின்னு நம்ம சேர்க்கும் பொழுது அதில் லாக்டோபேசிலஸ் இருக்கிறதுனால அந்த லாக்டோபேசிலஸ் குடலினுடைய நலத்தை மேம்படுத்துது. ஸோ அந்த காலையில் அவங்க நீராகாரம் குடிச்சிட்டு பழைய சாதம் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு குடல் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னே சொல்லலாம். அதுக்காக காலையில் பழைய சோறை சாப்பிட்டுட்டு மதியம் நான் பிரியாணி சாப்பிடுவேன், நைட் நான் பரோட்டா சாப்பிடுவேன்லாம் சாப்பிடக்கூடாது. 3 வேளையுமே திட்டமிட்ட சரியான சரிவிகித உணவு எடுக்கும் பொழுது, தரமான சத்தான உணவு எடுக்கும் பொழுது இந்த ஐபிஎஸ் பிரச்சனையிலேருந்து அழகாக வெளியே வரலாம். சொன்ன மாதிரி சார் பித்தப்பைக்கல் பற்றி மட்டும் இல்லாமல் குடல் சுத்தத்தை பற்றி அதிகமாக சொன்னீங்க. ஸோ உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி முரளி.